ஹலோ நண்பா, வணக்கம். நான் உங்கள் சாம்சன். ஆமாங்க, என்னோட பேர் சாம்சன். ஸோ புதுசாக அந்த சேனலுக்கு வர்றவங்க எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? ஸோ எதுக்காக இந்த சேனல் ஆரம்பித்தேன் அப்படின்னா, எனக்கு பிடிச்சி தான் நான் ஆரம்பித்தேன். இன்னும் நிறையா பேரை பிடிக்கணும்னு நினச்சி தான் நான் ஆரம்பித்தேன். ஸோ இந்த வீடியோவில் வர ஒவ்வொரு கருத்துக்களும் நம்மளோட வாழ்க்கைக்கு தேவையான கருத்துக்கள் மட்டும்தான் நான் சொல்லுவேன். யாரோட மனசையும் புண்படுத்துகிற மாதிரி நான் எதுவும் பேச மாட்டேன். அப்படி பேசியிருந்தால் புண்ணியம் பார்த்து மன்னிச்சு விட்டுருங்க, சரிங்களா? சரி, வீடியோக்குள்ளே போகலாங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் சாம்சன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, பொண்ணுங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். பசங்களை பற்றி போடலாம், ஆனால் எவன் பார்க்குறான்? எல்லாம் பொண்ணுங்களை பற்றி தானே பார்க்குறானுங்க. அதனால் இந்த வீடியோ எல்லாமே வந்துட்டு பசங்களுக்கானதாக தான் இருக்கும். பொண்ணுங்க யாராவது இந்த சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா ஏதாவது தப்பாக பேசியிருந்தால் மன்னிச்சுக்கோங்க. எனக்கும் அக்கா தங்கச்சிங்க இருக்கிறாங்க. ஸோ நான் யாரையும் புண்படுத்துகிற மாதிரி நான் பேச மாட்டேன். சப்போஸ் தப்பி தவிர 1-2 வார்த்தைகள் உங்கள் மனசை கஷ்டப்படுத்துகிற மாதிரி இருந்தது அப்படின்னா தேவதாச்சனம் பார்த்து என்னை மன்னிச்சு விட்ருங்க. ஓகே, சரி. இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, எவ்வளோ பசங்க இப்போது பொண்ணுங்கிட்ட பேசணும் பழகணும்னு ஆசைப்படுவாங்க. பேசிக்காக வந்துட்டு பசங்க. ஸோ அந்த மாதிரி பசங்க வந்துட்டு அவங்களுக்கு எப்படி பேசணும், எப்படி பழகணும் அப்படிங்கிற விஷயம் வந்துட்டு தெரிய மாட்டேங்குது. சரியாக ஒரு அணுகுமுறையே இருக்க மாட்டேங்குது. இப்போ நம்ம ஒருத்தங்கிட்ட பேசுகிறோம் பழகுறோம் அப்படின்னா காரணம் இல்லாமல் இருக்காது. ஒன்று, நம்மளுக்கு அவங்களோட தேவை ஏதாவது இருக்கணும், இல்லை நம்மளோட தேவை அவங்களுக்கு இருக்கணும். ரெண்டுமே இல்லாமல் எப்படி பேச முடியும்? ஒருத்தனால பேச முடியாது தானே. ஸோ அப்போ இந்த 2 காரணமே இல்லை, அவங்களோட தேவையே இல்லை அப்படின்னா எதுக்காக அவங்ககிட்ட பேசணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்கள பிடிக்கும், அவங்ககிட்ட பேசுகிறது பிடிச்சிருக்கும், அவங்கள பார்க்கும்போது பிடிச்சிருக்கும், அவங்க ரொம்ப அழகாக இருக்கலாம், ரொம்ப அழகாக பேசலாம். ஸோ இதெல்லாம் பொண்ணுங்க வந்து புரிஞ்சுக்கணும். எந்த ஒரு பையனும் வந்துட்டு உங்ககிட்ட வந்துட்டு ஜாஸ்தியாக வந்து வலிகிறான் அப்படின்னா வந்துட்டு உங்கள் அந்த மாதிரி விஷயத்துக்குன்னு நினைக்காதீங்க. அது நார்மலாக வந்துட்டு உங்களை பிடிச்சிருக்கும். அது எந்த மாதிரின்னு அந்த அன்பு நான் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, வீட்டில் நம்ம அம்மா இருப்பாங்க. சின்ன வயசில் நம்ம ஏதாவது தப்பு பண்ணுவோம், நம்மளை ஓங்கி ஒரு ரட்டி கொடுத்துருவாங்க, இல்லை பொலியூர்னு கண்ணத்தை சேர்ந்து ஒன்று கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அழுதுட்டு, இல்லை 1 மணி நேரமே நம்ம அழுதுட்டு ஏதாவது ஒரு மூலையில் போய் நம்ம உட்காந்துருவோம். அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து கண்ணு, ராசா, செல்லம், புஜ்ஜி அப்படின்னு கொஞ்சிட்டு பக்கத்தில் அம்மா வருவாங்க. நம்மளும் வெக்கத்தை விட்டு மனத்தை விட்டு அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே போய் கட்டி பிடிச்சி மறுபடியும் ஒரு அழுகையை போடுவோம். அப்புறம் அம்மா நம்மளை தூக்கி கொஞ்சி முத்தம் கொடுத்து கண்ணெல்லாம் தொடச்சிட்டு, நீ தப்பு பண்ணதுனால தானே நான் அடித்தேன், நீ அந்த சேட்டை பண்ணாமல் இருந்தீங்கன்னா நான் உன்னை அடிப்பேனா அப்படின்னு அம்மா சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம அந்த தப்பு நம்ம பண்ண மாட்டோம். அம்மா நம்மளை அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு அம்மா கிட்ட நம்ம பேசாமல் இருப்போமா, இல்லை பார்க்காம இருப்போமா, இல்லை அவங்கள பிடிக்காம தான் நம்மளுக்கு போகுமா? அது மாதிரி தான் ஒரு சில பசங்க வந்துட்டு, ஒரு சில பொண்ணுங்க என்னதான் நம்மளை அடித்து வெறுத்தாலும் இவன் என்னடா ஆளு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சா கூட அந்த பொண்ணுங்கிட்ட டைரெக்டாக வந்துட்டு அவங்க இன்ட்ரோல் ஆக மாட்டாங்க. பேசிக்காக வந்துட்டு அவங்க மனசுக்குள்ளே வச்சுக்கிடுவாங்க, சரி நம்ம என்ன பேசினாலும் கண்டுக்கிற மாட்டேங்கிறாங்க, செய்ய மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நிறைய ஆசைகள் இருக்கும், அதை வெளியில் கொண்டு வர மாட்டாங்க. அந்த பொண்ணுங்களுக்கும் வந்துட்டு இவன் நம்ம பின்னாடி சுற்றுறான், நம்மளை பார்க்குறான்,
நம்மளை பற்றி எல்லாத்துக்கிட்டையும் விசாரிக்கிறான் அப்படின்னு தெரிஞ்சிருந்தும் அந்த பொண்ணுங்களுக்கும் வந்துட்டு அதை பற்றி கேர் எடுத்துக்க மாட்டாங்க. அது கேர் எடுத்துக்காம போகிறதும் அந்த பொண்ணுங்களோட விருப்பம்தான். அதையும் தாண்டி ஒருத்தனுக்கு வந்துட்டு பேசணும், பழகணும் அப்படின்னு ஆசை இருக்கிறவன் டைரெக்டாக போயிட்டு முட்டி மோதி எதையாவது ஒன்று சாக்க வச்சு பேசிடுறாங்க ஒரு சில பசங்க. அதுலேயும் வந்துட்டு ரொம்ப இன்ட்ரோவர்ட்டாக இருக்கிற பசங்கள்லாம் வந்துட்டு அந்த பொண்ணை பார்க்குறதே வந்துட்டு அவ்வளோ நர்வஸாக ஃபீல் பண்ணுவாங்க. என் கூட பழகிற பசங்கள்லாம் பொண்ணுங்க பக்கத்தில் போகிறதுக்கே அவ்வளோ கூச்சப்படுவானுங்க. நாங்களாம் காலேஜ் படிக்கிறப்ப வந்துட்டு பிரேக் டைம் வந்துட்டு ஒரு 25 மினிட்ஸ் விடுவாங்க. அந்த 25 மினிட்ஸில் ஒன் லைன் வரல கேர்ள்ஸாக உட்காந்துருப்பாங்க, இந்த பக்கம் ஃபுல்லாக பாய்ஸாக உட்காந்துருப்போம். நாங்கள் வந்துட்டு கேர்ள்ஸ் பெஞ்சை தாண்டி தான் நாங்கள் வெளியில் போகிற மாதிரி இருக்கும். நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு நான் உட்காந்துருவேன் டெஸ்க்லேயே. என் ஃப்ரெண்டு என்னை வம்படியாக என்னை கொண்டு வந்து கிராஸ் பண்ணி அந்த பக்கம் விட்டுட்டு போ அப்படின்னு என் கையை பிடிச்சி இழுத்துட்டு போவானுங்க. அதெல்லாம் இன்னும் என் கண்ணுக்குள்ளேயே இருக்குது. அந்த அளவுக்கு பசங்க வந்துட்டு பொண்ணுங்க மேலே ஒரு பயமும் ஒரு மரியாதையும் வச்சிருக்கிறாங்க. ஆனால் ஏன் ஒரு சில பெண்களுக்கு அதெல்லாம் புரிய மாட்டேங்குதுன்னு தெரியல. அதனால எல்லா பசங்களையும் வந்துட்டு ஒரே மாதிரி நினச்சிட வேணாம். ஒவ்வொரு பொண்ணுங்களுக்கும் எப்படி ஒவ்வொரு ஃபீலிங்கோ அதே மாதிரி ஒவ்வொரு பசங்களுக்கும் ஒவ்வொரு ஃபீலிங் தான். உங்ககிட்ட பழகணும், பேசணும் அப்படின்னு வர்ற பசங்களை வந்துட்டு என்றைக்குமே ஸ்கிப் பண்ணாதீங்க. பசங்களுக்கும் நான் சொல்கிறேன், உங்களுக்கு ஒரு பொண்ணை பிடிச்சிருக்குதா, தைரியமாக போய் பக்கத்தில் நில்லுங்க. ஒரு 2 நாள் அவங்கள வந்துட்டு பாருங்க, அவங்க எங்கே போகிறாங்க எங்கே வராங்க. அதுக்காக நீங்கள் வந்துட்டு எல்லா நேரத்துலையும் அவங்க கூடவே பின்னாடி சுற்ற வேணாம் நாய் மாதிரி. அவங்க போகிற இடத்துல நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு லுக் பாருங்கள். பேசுகிற சான்ஸ் கிடச்சிச்சின்னா போய் பேசுங்க. காரணம் எதுவாக வேணால் வச்சுக்கிட்டு பேசலாம், தப்பு கிடையாது. எல்லாரும் நம்மளுக்கு மாமா பொண்ணுங்க, அத்தை பொண்ணுங்க அந்த மாதிரி யாருக்குமே இருக்காதா? அந்த மாதிரி நினச்சிட்டு போய் பேசுங்க. இல்லை சித்தி பொண்ணு, சித்தப்பா பொண்ணு, லவ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மாமா பொண்ணுன்னு நினச்சிட்டு போய் பேசுங்க. இல்லை அவங்க கூட ஒரு ஃப்ரெண்ட்லி ரிலேஷனாக நான் பழகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஃப்ரெண்ட்லியாகவே போய் பேசுங்க. யாரும் வந்து இப்போ உங்கள் தலையை சீவ போகிறது கிடையாது. என்னோடய லைஃப்பில் நடந்த விஷயத்த நான் சொல்கிறேன். நானும் வந்துட்டு காலேஜில் படிக்கிறப்ப நிறையா பொண்ணுங்களை சைட் அடிச்சிருக்கிறேன், இல்லைன்னு சொல்லலை. ஒவ்வொரு நிமிஷமும் பார்த்தீங்கன்னா அது என்ன தெரியல, அவ்வளோ பயம் வந்துச்சு எனக்கெல்லாம். வந்துட்டு என்னோடய கிளாஸில் இருக்கிற பொண்ணுங்கக்கிட்ட சகஜமாக பேசிடலாம், பேனா கொடு பென்சில் கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக பேசிடலாம், வாங்கிடலாம். அது வந்துட்டு ஒரு விஷயமே இருக்காது. ஆனால் வந்துட்டு பக்கத்து கிளாஸ் பொண்ணுங்கிட்ட பேசணும் அப்படின்னா ஒரு பயம் வருமா இல்லையா? அந்த பயத்தை தான் வந்துட்டு எனக்கு ஒரு புது ஃபீலிங்காக இருந்துச்சு. அப்படி ஒரு ஃபீலிங்கு நான் என்றைக்குமே நான் உணர்ந்ததே கிடையாது. இப்போ நான் அந்த கதையை நான் உங்ககிட்ட சொல்கிறேன். இதில் நான் எந்த இடத்துல இருக்கிறேன், அந்த பொண்ணு எந்த இடத்துல இருக்குது, நீங்கள் எந்த இடத்துல இருக்கிறீங்க அப்படின்னு நீங்களே புரிஞ்சுக்கோங்க. ஸோ இது இந்த விஷயம் நடக்கிறதுக்கு எனக்கு ஆன நாள் எத்தனை நாளுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 25 days ஆச்சு அந்த பொண்ணுக்கிட்ட பேசுகிறதுக்கு. சரிங்களா? இந்த 25 daysல வந்துட்டு சொல்கிறத கேளுங்க. டெய்லி மார்னிங் பார்ப்பேன் அவங்க என்ன கலர் ட்ரெஸ் போட்டு வராங்க, என்ன செப்பல் போட்டு வராங்க, அப்புறம் வந்துட்டு பேக் எடுத்துகிட்டு வராங்களா, பேக் எடுக்காமல் வராங்களா, லஞ்சு கொண்டு வராங்களா, கொண்டு வராமல் இருக்கிறாங்களா அப்படின்ட்டு டெய்லி வாட்ச் பண்ணுவேன். மார்னிங் 8:30க்கெலாம் வந்துட்டு காலேஜ் ஸ்டார்ட் ஆயிரும். நான் ஒரு 7:30க்கெலாம் காலேஜுக்கு போயிடுவேன். என் ரூமில் இருக்கிற பசங்கள்லாம் வந்துட்டு ரொம்ப படித்து மூளை கீழே வந்து விழுந்துற போது மச்சான் கொஞ்சம் பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏதோ படிக்கத்தான் போகிறேன்னு நினச்சிட்டு அவனுங்களும் என்னை ரொம்ப மோட்டிவேட் பண்ணுவாங்க. இந்த டைம் நீ தான் போல் கேம்பஸ் இன்டர்வியூஸில் எல்லாம் செலக்ட் ஆகிடுவ போல் அப்படின்னு சொல்லிலாம் நீ வெறுப்பேற்றுவானுங்க.
நான் அது எதையும் கண்டுக்கிறது இல்லை. நான் வந்துட்டு ஒன்லி ஃபோக்கஸ் அந்த பொண்ணு மட்டும்தான். அப்புறம் வந்துட்டு என்னாச்சு அப்படின்னா, ஒரு ஒரு வாரம் தனியாக பார்த்துட்டு இருந்தேன். நான் வந்துட்டு பார்த்துருக்க மாட்டேன். அவங்க ஒன் சைடு நடந்து வரும்போது அப்படியே இந்த பையா படத்தில் தமனா நடந்து வரும்போது ஒரு ஸ்லோ மோஷன் எஃபெக்ட் கொடுப்பாங்க பார்த்தீங்களா, கார்த்தி அப்படியே பார்த்துட்டு ஸ்டன் ஆயிடுவார் பார்த்தீங்களா, அந்த இடத்துல அப்படியே ஒரு சீனுங்க திடீர்னு ரீக்ரியேட் பண்ணால் எப்படி இருக்கும். ஐயோ நாய் வேற குலைக்குது, நான் அந்த பக்கம் போயிடுறேன். ம் சரி சரி, வரல உன் பக்கம் வரல. ம் கார்த்தின்னு சொன்னது இந்த நாய் கூட பொறுக்கல மாட்டேங்குதுங்க. சரி நீங்களும் கொஞ்சம் ஃபீல் பண்ணாதீங்க, நான் நார்மலாகவே வரேன். அவங்க நடந்து வர்றப்ப வந்துட்டு ஒரு 100 அடி ரோடு. பஸ்ஸை விட்டு இறங்குனதும் அந்த கேட்ல இருந்து இவங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு வர்றதுக்கு ஒரு 100 ஃபீட் இருக்குங்கன்னு நினச்சிக்கோங்க. அங்கேருந்து ஒரு 5 நிமிஷமாக நடந்து வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. நான் இங்கேருந்து தொலைநோக்கு பார்வையில் நான் பார்த்துட்டு இருக்கிறேன். சரி இப்போதான் இங்கே வருவாங்கன்னு சொல்லிட்டு நான் இங்கேருந்து புக்கை பிரித்து வச்சுட்டு அவங்களே பார்த்துட்டு உக்காந்துட்டு இருக்கிறேன். அந்த நேரத்தில் ஓரத்தில் ஒருத்தர், இந்த டெய்லி இந்த வாசல் பெருக்குவாங்க பார்த்தீங்களா அந்த தாத்தா, அவர் வேற நான் நோட்டை விடுறத டெய்லி என்ன பார்க்குறாரா என்னன்னு தெரியல. அவரோட சைடு பார்வையில், தம்பி அந்த கல்லில் உட்காந்துக்கிறீங்களா, நான் இந்த கல்லில் பக்கம் கூட்டுறேன் அப்படின்ட்டு அவர் வேற ஒரு பக்கம். ஐயோ தாத்தா வேற கண்டுபிடிச்சிருவாரோன்னு சொல்லிட்டு நானும் சரின்ட்டு இந்த கல்லுல இருந்து அந்த கல்லுக்கு மாறி உட்காந்துட்டேன். மாறி உட்காந்ததுக்கப்புறமா புக்கை எடுத்துகிட்டு வந்து நான் உட்கார்றதுக்கு மறந்துட்டேன். தம்பி எக்ஸாமுன்னு நினச்சேன், எக்ஸாம் இன்னைக்கு இல்லையா, புக்கெல்லாம் இங்கே இருக்குது அப்படின்னு. ஆனால் பாவியில் பார்க்குற ஆர்வத்தில் புக்கையே அங்கே வச்சுட்டு வந்துட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் புக்கெல்லாம் தூக்கிட்டு வந்துட்டு இந்த பக்கம் வந்து உட்காந்தேன். அப்புறம் அந்த அம்மணி அப்படியே மெதுவாக நடந்து வந்தாங்க. நடந்து வந்துட்டு, சும்மா சொல்லக்கூடாது, அவங்க நடந்து வரும்போது பார்க்கணுமே, அசல் அப்படியே குட்டி தமனா அவங்கள எங்கேயாலும் இருந்தாங்க. இந்த ஒன் சைடு சால் போட்டுட்டு அப்படியே மெதுவாக நடந்து வந்தாங்க. நடந்து வந்துட்டு அன்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா செப்பல் போட்டு வராமல் வந்தாங்க. என்னடா அது, அங்கேருந்து இவ்வளோ தூரம் நடந்து வராங்க, செப்பல் போடாமல் வராங்களே, கால் வலிக்காது அப்படின்னு ஃபீல்லாம் பண்ணேன். சரி ஓகே, கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ணிக்கிட்டேன், காலுக்கு எதுவும் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. சரின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துக்கிட்டே உட்காந்துட்டு கிட்ட வர 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 வந்ததும் அப்படியே திரும்பியாச்சு. சரி ஓகே, கொஞ்சம் இருங்க, ஆள் வருது, அப்புறம் பேசுகிறேன். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ். அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த மாதிரி அவங்கள பார்த்ததுக்கப்புறமா அவங்களும் வந்துட்டு ஒரு நாள் நம்மளை சடனாக பார்த்துட்டாங்க பொசுக்குன்னு. நான் சைட் அடிக்கிறத பார்த்துட்டாங்களா என்னன்னு தெரியல, எனக்கு வேறு ஒரு பக்கம் பக்குன்ட்டு. சரின்னு நான் உட்காந்துருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் வந்துட்டு டக்குன்னு இப்படி ஒரு ஸ்டக்குன்னு நின்றுட்டு என்னைய பார்த்துட்டு விருட்டு நடந்து போயிட்டாங்க. என்னடா அது நின்று பார்த்துட்டு போகிறாங்களே அப்படின்னு எனக்கு வேறு ஒரு பக்கம் டமால்னு அடிச்சுக்குது உள்ளுக்குள்ளே. நான் அப்படியே கீழே குனிஞ்சிட்டு ஒரு 5 நிமிஷம் நோட்டையே தான் பார்த்துட்டு உட்காந்துருந்தேன். சரி இவங்க எந்த கிளாஸுக்கு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நைஸாக அப்படி திரும்பி பார்த்தேன். பார்த்தா ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே போய் உட்காந்தாங்க. அப்புறம் நம்மளுக்கு வேறு நிறையா கிளாஸ் இருக்குதா, எது எந்த டிபார்ட்மெண்ட்னே எனக்கு தெரியல. சரின்னு சொல்லிட்டு நைஸாக அந்த டிபார்ட்மெண்ட் பக்கத்தில் போயிட்டு அப்படியே பாத்ரூம் போகிற மாதிரி என்ன செக்ஷன்னு பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மெதுவாக நடந்து போனால் அங்கே என்னோட சீனியரு, என்னடா இங்கே நின்றுக்கிட்டு இருக்கிற, இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி அவர் கேட்க, நான் இருந்துட்டு ஒன்றும் இல்லை சீனியர், இந்த பக்கமாக ரெட் கலர் சுடிதார் போட்டு ஒரு லேடி வந்தாங்க, அவங்கள எதுவும் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க. நான் ரெட் கலர் சுடிதாரு இந்த பக்கம், ஆமாம் வந்தாங்க, இந்த கிளாஸ்க்குள்ளே தான் உட்காந்துருக்குறாங்க அப்படின்னு அவர் சொல்ல. அப்படியா அப்படின்னு, எதுக்கு அவங்கள நீ தேடுற அப்படின்னு சொல்லி அவர் என்ன கேட்க. ஒன்றும் இல்லை சீனியர், நம்ம ஃப்ரெண்டு தான், சும்மா பார்க்கலான்னு வந்தேன் அப்படின்னு நான் ஒரு பிட்டை போட. உடனே இருந்துட்டு, டேய்
அது சீனியர்ரா, என் கிளாஸ்மேட்டு தான்டா அப்படின்னு சொல்லி அவர் சொல்ல, ஐயோ சீனியர் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் உடனே 10 ஸ்டெப் பேக்கு. ஒன்றும் இல்லை சீனியர், நான் போயிட்டு நான் அப்புறமா உங்களை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு நான் திரும்பி ஓடி வந்துட்டேன் அந்த பக்கமாக. டேய் நில்றா, சொல்லிட்டு போடா சொல்லிட்டு போடான்னு அவர் கூப்பிட அங்கிட்டு இருந்துட்டு உள்ளே அவங்க உட்காந்துருந்ததை அதுக்கப்புறமா தான் நான் பார்க்குறேன். பார்த்தா கடைசியில் நம்ம சீனியர் அவங்க. ம் சரி ஓகே, சீனியர்னா என்ன, நம்ம என்ன லவ்வாக பண்ணுறோம், சும்மா பேசணும்னு ஆசைப்பட்டோம், பார்க்க நல்லா இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நானும் மனசை தேத்திக்கிட்டு பிறகு வந்துட்டேன். பிறகு வந்ததுக்கப்புறமா மறுநாள் எப்படிடா அவங்ககிட்ட போய் பேசுறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருந்தேன். இந்த இடத்துல தான் த்ரில்லிங்கான இடம், நல்லா கேளுங்க. ஒரு பொண்ணுக்கிட்ட பேசணுங்கிறதுக்கு முன்னாடி முதல்ல அந்த பொண்ணுக்கிட்ட என்ன பேசணுங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு முடிவு பண்ணிக்கோங்க. எதுக்காக நீங்கள் பேச போகிறீங்கன்னு அதுக்கப்புறமா நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. அது பேசுகிறதுனால உங்களுக்கு என்ன கிடைக்க போகுதுன்னு அதுக்கப்புறமா நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. இந்த பொண்ணை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது. அந்த பொண்ணுக்கிட்ட ஃபஸ்ட் டைம் நான் பேச போகிறேன். அந்த பொண்ணு என்னை என்ன வேணால் சொல்லலாம், அது எல்லாத்தையும் நான் தாங்கிக்கிறதுக்கு சக்தியும் எனக்கு இருக்கணும். அப்புறம் அந்த பொண்ணு அடித்தாலும் நான் வாங்கிக்கணும், காரி துப்புனாலும் நான் வாங்கிக்கணும், இல்லை செருப்பை கழட்டி அடிக்கிறதுக்கு ஓடி வந்தாலும் நான் அதையும் வாங்கிக்கணும். இத்தனை விஷயம் தாங்கிக்கிட்டு தான் நான் அந்த பொண்ணுக்கிட்ட போயிட்டு நான் நிற்கணும். இது எல்லாத்தையும் நான் சகிச்சுக்கிட்டு தான் நான் வந்துட்டு அந்த பொண்ணுக்கிட்ட பேசுகிறதுக்கு நான் போகிறேன். ஆனால் வந்துட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியாது. சரி ஃபஸ்ட் டைம் ஒரு பொண்ணுக்கிட்ட முன்ன பின்ன தெரியாத பொண்ணுக்கிட்ட போய் பேசி பழக போகிறோம். என்ன நினைப்பாங்க அவங்க நம்மளை பற்றி, இல்லை நம்ம ஃபேமிலியை பற்றி என்ன தான் நினைப்பாங்க. சரி இவன் என்னடா இவன் எங்கேயோ இருந்து வந்துட்டு நம்மக்கிட்ட இப்படி வந்து பேசிட்டு திடுறான், அவங்க கிளாஸில் இன்னும் பொண்ணா இல்லை அப்படின்னு கேவலமாக பார்க்க மாட்டாங்க. அந்த மாதிரி பார்த்துட்டாங்கன்னா என்னடா நினைக்கிறது. இதில் வந்துட்டு நம்ம கிளாஸில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு நல்ல பேர் தான். சாம்சன்லாம் நல்ல பையன்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல பேர் இருக்கும். பொண்ணுங்கிட்டையும் வந்துட்டு ஏதோ ஒரு லிட்டில் பிட் அப்படி நார்மலாக தான் இருக்கும். யார்கிட்டையும் வந்துட்டு ரொம்ப ஓவராக பேச மாட்டேன், வலியவும் மாட்டேன், என்ன பேசுவேன் ஜாலியாக எல்லாத்துக்கிட்டேயும். ஆனால் வந்துட்டு வேறு கிளாஸ் பொண்ணுக்கிட்ட பேசுகிறதுக்கும் வந்துட்டு கொஞ்சம் தயக்கமாக இருந்துச்சு. அந்த தயக்கத்தையும் வந்துட்டு எப்படி உடைக்கிறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருந்தேன். அது இவங்க மூலயமா வந்துட்டு ஃபஸ்ட் டைம் உடஞ்சிச்சு. சரி ஓகே, நம்ம கதைக்கு வரேன். அப்புறம் அதுக்கப்புறமா எப்படா போய் பேசுறதுன்ட்டு ஒரு வாரம் கழித்து அவங்க கிளாஸ் பக்கமாக போயிட்டேன். நான் போயிட்டு எங்கள் சீனியர் தான் அங்கே இருக்கிறாரு, சீனியரை பார்க்க போகிற மாதிரி, சீனியர் நல்லா இருக்கீங்களா என்ன ஏதுன்னு அவர்கிட்ட பேசிவிட்டு ஒரு 10 நிமிஷம் அங்கேயே இருந்துட்டு ஒரு லாலிபப் ஒன்று வாங்கிட்டு போயிருந்தேன். அந்த லாலிபப் ஒன்று, சீனியர் தயவு செஞ்சு இதை வந்துட்டு அவங்கக்கிட்ட கொடுத்துட்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் அவர்கிட்ட கொடுத்துட்டு குடுகுடுன்னு ஓடி வந்துட்டேன் நான் பாட்டுக்கு. அவர் சீனியர் இருந்துட்டு அவன் சரியான ஓட்டவாயம் போல. அவன் இருந்துட்டு இந்த மாதிரி சாம்சன் வந்தான், உன்னைய பார்க்கணுன்னு சொன்னான், நான் போய் பாருடா நல்ல பொண்ணு தான்டா பேசுண்டா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன், அவன் வெக்கப்பட்டுட்டு ஓடிட்டான் அப்படின்னு அப்படியே போய் சொல்லி கொடுத்துட்டாரு அந்த பொண்ணுக்கிட்ட. அப்புறம் உனக்கு லாலிபப் வாங்கிட்டு வந்தான் இந்த அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாரு போல். அவங்க இருந்துட்டு வேணாம் நீ சாப்பிட்டுக்கோன்னு சொல்லியிருப்பாங்க போல் அவங்ககிட்ட. பிறகு அதுக்கப்புறமா இந்த மேட்ரு பார்த்தீங்கன்னா அவங்க கிளாஸில் ஒரு 40 பசங்க இருப்பாங்க, பொண்ணுங்க ஒரு 30 பொண்ணுங்க இருப்பாங்க. அந்த 40 பசங்களுக்கும் நான் அந்த மாதிரி வந்தேன், இந்த மாதிரி சாக்லேட் கொடுத்தேன், அதை வந்துட்டு அந்த பொண்ணு வாங்கலை, அந்த பொண்ணுக்கிட்ட நான் தூக்கி போட்டுட்டு ஓடி வந்துட்டேன் அப்படின்னு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கும் போட்டு விட்டுட்டான். அட்டா பாவிகளாடு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மேட்ரு எனக்கு எப்போ தெரிய வருதுன்னா, அடுத்த நாள் நான் காலேஜ் லீவு, மறுநாள் வந்துட்டு என்னோட கிளாஸ்மேட் பசங்க இருப்பாங்க பார்த்தீங்களா, அவனுக்கு நான் வந்ததும் ஒரே சவுண்டு. என்னத்துக்குலாம் இப்படி சவுண்டு விட்டுக்கிட்டு இருக்கிறாங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல. அந்த டயத்தில் வேறு கிளாஸ் மிஸ் வேறு இருந்தாங்களா, சிஸ்டர் இருந்தாங்களா, அதனால எவனுமே எதுவுமே வாயை திறக்கல. கொஞ்சம் பிரேக் டயத்தில் வந்ததும் மாற்றி மாற்றி எல்லாவனும் பிடிச்சி கேட்குறானுங்க, சாம்சன் சரியான ஆள்றா, நீ அங்கே போயிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட பேசுறதுக்கு போயிருக்க, அந்த பொண்ணு பேசணும்னு சாக்லேட் தூக்கி போட்டு வந்திருக்கிறியா அப்படின்னு இருக்கிற பிள்ளைகிட்ட ஃபுல்லாக சொல்லி என் மானத்தையே வாங்கி போட்டானுங்க.
டேய் நான் போகவும் இல்லை பார்க்கவும் இல்லைடா, நான் எதுவுமே பண்ணலடா, அந்த பொண்ணு நேரில் கூட நான் இன்னும் கண்ணுக்கு கண்ணு பார்க்கவே இல்லைடா, அதுக்குள்ளேயே ஆட்டா இப்படிலாம் உங்களுக்கு பொருளையே கிளப்பி விட்டது அப்படின்னு கேட்குற மாதிரி ஆயிடுச்சு. சரி ஓகே, என்னமோ பேசிட்டானுங்க பண்ணிட்டானுங்க, இவனோட கதை அவ்வளோதான். நம்ம காலேஜ் 1 மணிக்கெல்லாம் முடிஞ்சிடும். சரி இன்றைக்கி ஒரு நாள் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பிரேக் டயத்தில் போனேன். பிரேக் டயத்தில் போயிட்டு இன்றைக்கி ஒரு ட்ரெஸ் போட்டு வந்திருந்தாங்க, அதையும் பார்த்துட்டு சைட் அடிச்சுட்டு அப்புறம் அப்படியே வந்தாச்சு. வந்துட்டு திரும்ப அதுக்கப்புறமா என் கூடயே இருக்கிற ஃப்ரெண்டு, அவனுக்கு கூட தெரியாது நான் எதுக்கு இந்த பக்கம் போகிறேன் எதுக்கு இந்த பக்கம் வாரேன் அப்படின்னு சொல்லி. நான் ஏதோ சும்மா அந்த ஸ்டோன் பெஞ்சில் போய் நான் உட்காடுறேன் அப்படின்னு மட்டும்தான் எல்லாத்துக்கும் தெரியும். நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கும் சரி, மற்ற டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற பசங்களுக்கும் சரி, நான் சும்மா உட்காந்துக்கிட்டு இருப்பேன் போல் ஃப்ரீயா அப்படின்னு சொல்லி தான் நினச்சிக்கிட்டு இருப்பானுங்க. ஆனால் நான் சைட் அடிக்க தான் வர்றேன்னு சொல்லிட்டு எனக்கு மட்டும்தான் தெரியும். அதுக்கப்புறமா சரி எப்படியாவது தைரியத்தை வர வச்சுட்டு என்னைக்காவது போய் பேசிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக இன்னைக்கு பிரேக் பெல் அடிக்கிறப்ப இன்றைக்கி போய் பேசிடலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு நானும் தைரியத்தை ஃபுல்லாக வரவழைச்சிட்டு போனேன். நான் பிரேக் எத்தனை நிமிஷம் கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 25 நிமிஷம் பிரேக் கொடுப்பாங்க. 20 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறமா ஒரு வார்னிங் பெல்லை ஒன்று அடிக்கும். அந்த வார்னிங் பெல்லை அடித்ததும் எல்லோரும் எங்கே இருந்தாலும் கரெக்டாக வந்துட்டு அவங்க கிளாஸ்கிட்ட வந்துடணும். எல்லோரும் வந்துட்டு அந்த 25 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறமா இன்னொரு பெல் அடிக்கும், அப்போ எல்லாருமே கிளாஸ்க்குள்ளே வந்துடணும். அப்படி வரல அப்படின்னா ஆப்ஷன் போட்டு விட்ருவாங்க. இவங்க ஒருத்தங்க ஒவ்வொரு பீரியடுக்கும் அட்டெண்டன்ஸ் எடுப்பாங்க. அதுதான் ரொம்ப கொடுமையான விஷயம். ஏதாவது கட்டையை போட்டுடலான்னு பார்த்தா அதுக்கும் ஒரு வழி கிடையாது. ஸ்கூல் பசங்களை விட ரொம்ப மோசமாக இருக்கும். ஒரு நாள் லீவ் போட்டாலும் ஒரு பீரியடு கட் அடித்தாலும் உடனே போயிட்டு உங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு வா அப்பாவை கூட்டிகிட்டு வான்ருவாங்க. அது ரொம்ப கவலைக்கிடமான விஷயம். போகிறங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பிஸ்கட் ஒன்று கையில் இருக்குது, ரொம்ப நேரமாக பார்த்துக்கிட்டே இருக்கேன், கொஞ்சம் பசிக்குது, சாப்பிட்டுக்கிறேன். நல்லா இருக்குது பிஸ்கட். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நானும் தைரியத்தை வரவழைச்சிட்டு போயிட்டேன். போகிறதுக்கு முன்னாடி என் கிளாஸில் படிக்கிற ஒரு பொண்ணுக்கிட்ட, பேர் சொல்ல விரும்பலை, அந்த பொண்ணு எங்கே இருந்தாலும் வாழ்க சரிங்களா, பேர் தெரிஞ்சு ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது. அந்த பொண்ணு நார்மலாக பேசும். அந்த பொண்ணுக்கிட்ட தான் கேட்குறேன், இந்த மாதிரி ஒரு பொண்ணு நான் சைட் அடிக்கிறேன்ப்பா, அந்த பொண்ணுக்கிட்ட வந்துட்டு நல்லா இருப்பாங்க அவங்க, அவங்கக்கிட்ட வந்துட்டு நான் பேசணும், ஆனால் பேசுகிறதுக்கு தயக்கமாக இருக்குது. நான் லவ்லாம் ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது, ஜஸ்ட்டு வந்துட்டு நான் அவங்ககிட்ட பார்க்கணும் பேசணும் பழகணும் போல் இருக்குது. அவங்கள வந்துட்டு ஏதோ ஒரு ராயல் லுக்கு மாதிரி இருக்கிறாங்க, ரொம்ப மாஸாக இருக்கிறாங்க. நான் வந்துட்டு இப்படி சும்மா நார்மலாக இருக்கிறேன், என்கிட்டலாம் பேசுவாங்களா அவங்க, நான் போய் பேசினா இல்லை நான் சொல்லு பாட்டின்னு நினச்சிட்டு போடான்னு சொல்லிடுவாங்களா என்னன்னு தெரியல. அந்த பொண்ணு சொன்ன ஒரே வார்த்தை என்னன்னா, உனக்கு பேசணும்னு தோணுச்சா, அந்த பொண்ணுக்கிட்ட பேசணும்னு தோணுதா, உங்கள் வீட்டில் இருக்கிற பொண்ணு மாதிரி நினச்சிட்டு போய் நீ பேசு, உனக்கு தைரியம் தானாக வரும் கூட. நான் உனக்கு சொல்கிறேன், இது வந்துட்டு நீ இப்போ இல்லை எப்போனாலும் சரி, யாருக்கிட்ட பேசணும்னு நீ ஆசைப்பட்டினாலும் சரி, உன் வீட்டில் ஒரு பொண்ணு இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட நீ பேச தயங்குவியா? வா நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா, சாப்பிட்றீங்களா அப்படின்னு கேட்க மாட்டியா? உங்கள் சித்தி பொண்ணோ மாமா பொண்ணோ வந்தால் நீ நக்கலாக போய் பேச மாட்டியா? அந்த மாதிரி நினச்சி நீ போய் பேசு. எந்த பொண்ணாக இருந்தாலும் வந்துட்டு அப்படி கோச்சிக்க மாட்டாங்க அப்படின்னு இந்த ஒரு வார்த்தையை சொன்னாங்க. அந்த பொண்ணு எங்கே இருந்தாலும் வாழ்க. அப்புறம் அதுக்கப்புறமா இந்த பொண்ணு இந்த வார்த்தையை சொன்னதை கேட்டுட்டு எனக்கு ரொம்ப அப்படியே என்னன்னு தெரியல, அப்படியே கடற்கரையில் படுத்துக்கிட்டு ஒரு ஐஸ் பாறையை தூக்கி நெஞ்சில் வச்ச மாதிரி அப்படி ஒரு ஆனந்தம். அப்புறம் அதுக்கப்புறமா சரி ஓகே, நீ சொன்னதுக்கப்புறமும் நான் போய் பேசாமல் இருந்தேன்னா அது என் மேலே தான் தப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு தைரியத்தை வரவழைச்சிட்டு நானும் போயிட்டேன். போயிட்டு பெல் அடிச்சிட்டாங்க. பிரேக் விட்டதுமே நான் வந்துட்டு பாத்ரூம் எங்கேயெல்லாம் போகிறது கிடையாது, நேராக அவங்க கிளாஸ் பக்கமாக போயிட்டேன்.
போயிட்டு ஒரு 20 நிமிஷமாக ஒரு 15 நிமிஷமாக ஃபஸ்ட்டு எங்கேயும் அங்கேயும் சுற்றிட்டு அப்படியே ஒரு லாஸ்ட் இல்லை 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 அது 15 நிமிஷமாக அந்த கிளாஸ் ரூமுக்கு இங்கிட்டும் அங்கிட்டுமே தான் சுற்றிட்டு இருக்கிறேன். கிளாஸ் ரூமுக்கு இந்த பக்கம் போகிறது இந்த பக்கம் வருது. 15 நிமிஷமாச்சு, 20 நிமிஷம் ஆயிடுச்சு. கிளாஸ் வாசல்லையே நான் நின்றுக்கிட்டு இருக்கிறேன். ஏன் நேரம்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ் ரூமில் எல்லாவனும் இருக்கிறானுங்க. பசங்க பார்த்தீங்கன்னா வந்துட்டு அடுத்த கிளாஸ் பசங்க அவங்க கிளாஸுக்கு வந்து சைட் அடிக்கிறத விடுவானுங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். பசங்களுக்கு நான் கேட்குறேன், பொண்ணுங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரில. நார்மலாக பசங்களுக்கு ஒரு கோவம் வரும், என்னடா நம்ம கிளாஸ் பிள்ளைய வந்து சைட் அடிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஒன்று கூட்டிகிட்டு வந்துட்டு சுற்று போட ஆரம்பிச்சிருவானுங்க. பட் என் கதையில் வந்துட்டு அப்படி எதுவும் நடக்கலை. எல்லாம் ஆல் கிரெடிட்ஸ் கோட்ஸ் டு ஜீசஸுக்கு தான். அப்புறம் 20 நிமிஷம் ஆச்சு. லாஸ்ட்டு அந்த வார்னிங் பெல் அடிப்பாங்க பார்த்தீங்களா, அந்த டைம் அடிக்குது பெல்லு. அடித்ததும் சாம்சன் இதுதான் வந்துட்டு நீ தயங்கின அப்படின்னா வாழ்க்கை ஃபுல்லாக தயங்கிட்டு தான் இருக்கணும், போடா உள்ள அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொன்ன வார்த்தை தான் வந்துட்டு எனக்கு புஷ் பண்ணி உள்ளே தள்ளிச்சு. பிறகு உள்ளே போனதுமே பார்த்தீங்கன்னா பசங்க டெஸ்க்கு ஃபுல்லாக பசங்களாக இருக்கிறானுங்க. ஃபுல்லாக கஜமஞ்சன்னு பேசிக்கிட்டு இருக்கிறானுங்க, 1ஆம் கிளாஸ் பசங்க மாதிரி. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பொண்ணுங்க டெஸ்கில் ஃபுல்லாக ஒரு 4 டெஸ்க்கு தான் பொண்ணுங்களே உட்காந்துருக்குறாங்க. ஃபஸ்ட்டு டெஸ்க்கே நான் சைட் அடித்த அந்த லேடி உட்காந்துருக்குறாங்க. உள்ளே போனதுமே ஃபஸ்ட் லுக்கு அவங்க யாருக்கிட்டையுமே பேசலை. அவங்க பாட்டுக்கு இப்படி போர்டை பார்த்துட்டு தான் உட்காந்துருந்தாங்க. போர்டை பார்த்துட்டு உட்காரல, உள்ளே போனது ஆமாம் போர்டை பார்த்துட்டு உட்காந்துருந்தாங்க. போனதுமே இப்படி உட்காந்துக்கிட்டே இப்படி கண்ணு மட்டும் மேலே பார்த்துச்சு. நான் அப்படி பார்த்துட்டு வணக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த செய்தி வாசிப்பாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி வணக்கங்க அப்படின்னு நான் சொல்ல, அரசியல்வாதி மாதிரி. அவங்களும் யாருக்கிட்ட வணக்கம் சொல்லிக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லி பின்னாடி திரும்பி பார்க்குறாங்க. எனக்கு ஒரு செகண்டில் டஃப்னு ஆகி போச்சு. என்னடா அது, நம்ம அதுக்கிட்ட தான் வணக்கம் சொல்கிறோம், பேபில் பின்னாடி திரும்பி பார்க்குது அப்படின்ட்டு நான் உங்களுக்கு தாங்க வணக்கம் சொன்னேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன்னா, அட இருங்கடா கதையை சொல்ல விடுங்கடா. எனக்கா யார்? அப்புறம் வந்துட்டு பக்கத்தில் இருக்கிற பொண்ணு இருந்துட்டு, ஏன் உனக்கு தான் வணக்கம் சொல்லியிருக்கிறாரு என்னன்னு கேளுன்னு பக்கத்தில் இருக்கிற பொண்ணு அங்கிட்டு திரும்பிடுச்சு. இந்த உங்கள் பக்கத்தில் இருந்தவங்க உடனே தனியாக அங்கிட்டு தள்ளி வந்து உக்காந்துட்டாங்க. அது எனக்கு வசதியாக போச்சு. நான் ஃபஸ்ட்டு டெஸ்கில் அவங்க ஃபஸ்ட் ஆளாக உட்காந்துருக்காங்க, நான் அவங்களுக்கு நேராக நான் நிற்கிறேன். நல்லா இமேஜின் பண்ணி பாருங்கள் சரிங்களா. டெஸ்க்கு ஃபஸ்ட்டு டெஸ்க்கு அவங்களுக்கு பின்னாடி 3 டெஸ்க்கு பொண்ணுங்க உட்காந்துருக்காங்க. இந்த பக்கம் ஒரு 5 டெஸ்கில் பசங்க உட்காந்துருக்குறாங்க. டீச்சர் யாருமே கிடையாது. கயமன்னு பேசிக்கிட்டு இருந்த கிளாஸ் ரூமு. நான் போயிருக்கிறேன் உள்ள, இவங்ககிட்ட நின்று பேசிக்கிட்டு இருக்கிறேன். எல்லாவனும் பார்க்குறானுங்க குறுன்னு, யார்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் அது எதையுமே கண்டுக்கல, போங்கடா விடுங்களா அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு என்னங்கடா பிரச்சனை அப்படின்ட்டு நான் பாட்டுக்கு நம்மளோட ஃபோக்கஸ் ஃபுல்லாமே குமுதா மேலே தான் வச்சுக்கோங்களேன் சரிங்களா. அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். பார்த்துட்டு இருந்துட்டு, ஒன்றும் இல்லைங்க, எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க, உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருந்துச்சு, சரி அதான் பேசலாம் பழகலாம் போல் தோணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு 2 வார்த்தை கண்ணை பார்த்து பேசிட்டு அடுத்த 2 வார்த்தை அப்படியே டெஸ்க்கை பார்த்து அப்படியே டெஸ்கில் ஒரு வட்டத்தை போட்டு பேச ஆரம்பிச்சிட்டேன் நான் பாட்டுக்கு. அப்புறம் அதுக்கப்புறமா அவங்க ஃபஸ்ட்டு என்கிட்ட பேசின வார்த்தை இப்படியே எந்திரிச்சு நின்றுட்டாங்க. நான் போய் பேசவும் எந்திரிச்சு நின்றுட்டாங்க. அவ்வளோ மரியாதையெல்லாம் கொடுத்தாங்க எனக்கு. அப்படியே உடம்பெல்லாம் அப்படியே சிலுன்னு ஆயிடுச்சு. இதெல்லாம் நம்ம வந்து பேசுகிறோம், திடீர்னு எந்திரிச்சு நிற்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஒன்றும் இல்லைங்க, நான் சும்மா பேசணும் பழகணும் போல் தோணுச்சு அப்படின்னு நான் ஓப்பனாகவே நான் சொல்லிட்டேன். அது நம்ம மனசுக்குள்ளே வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாகவே சொல்லிட்டேன். அவங்க அதை கேட்டுட்டு ஒரு செகண்ட் அப்படியே இப்படி கீழே பார்த்தாங்க. கீழே பார்த்துட்டு அப்படியே இப்படி தலையில் கையை வச்சாங்க. அப்படியே தலையை சொரிய ஆரம்பித்தாங்க. யாராக இருக்கும் அப்படின்னு இப்படி நெத்தியை சொரிய ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க, நான் சும்மா பழகலாம் பேசலாம் போல தான் இருந்துச்சு, ஃப்ரெண்ட்லியாக, அதுக்கு தான் வந்தேன், அப்படியா அப்படின்னு இப்படி மண்டையை ஆட்டினாங்க. அதுக்கப்புறமா எந்த ஊர் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் வந்து கொடைக்கானல் அப்படின்னு நான் சொன்னேன். அப்படியா, சரி நான் வந்து இங்கே தான் படிக்கிறேன், ஹாஸ்டலில் தான் தங்கியிருக்கிறேன், நான் வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு 3rd இயர் படிக்கிறேன்
இது இந்த மாதிரி இந்த மேஜர் அப்படின்னு நான் சொல்கிறேன். அப்படியா, சரி சரி, எப்படி என்ன எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்க, ஒன்றும் இல்லைங்க, டெய்லி பார்ப்பேன் உங்களை, நீங்கள் தான் என்னை பார்க்க மாட்டீங்க, சரி இன்னைக்காவது ஒரு நாள் நீங்கள் பார்க்குற மாதிரி வந்து முன்னாடி நிற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன் அப்படின்னு. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செகண்ட் நானும் பேசலை அவங்களும் பேசலை. அவங்க என்னைய பார்க்குறாங்க, நான் அவங்கள பார்க்குறேன். நான் அப்படியே கீழே குனிஞ்சிக்கிட்டே தான், தலை குனிஞ்ச மாதிரியே தான் இருக்கிறேன். எனக்கு வார்த்தையே வரல அவங்ககிட்ட பேசுறதுக்கு. பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என் பேர் சாம்சன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே குனிஞ்சு சொல்கிறேன். என்னது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காதை கொண்டு வந்து என் வாய்கிட்ட வச்சு கேட்குறாங்க. எனக்கு ஒரு செகண்ட் அப்படியே பக்குன்னு ஆயிடுச்சு. என்னடா அது இப்படி வந்து பக்கத்தில் கேட்குறாங்க, வார்த்தையே வர மாட்டேங்குதே, சாம்சன் வாயை திறந்து பேசுடா அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமா சாம்சன், கொடைக்கானலா நீங்கள், இந்த மேஜரா படிக்கிறீங்க, தேர்ட் இயரா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டாங்க. ஆமாம் ஆமாம் அப்படின்னு. பக்கத்தில் இருக்கிற பொண்ணு வேற அப்படியே நோட்டை விட்டுக்கிட்டே இருந்துச்சு, அந்த பக்கம் திரும்பி பேச ஆரம்பிச்சிருச்சு. பிறகு அப்புறம் இவங்க டெஸ்க்குள்ளே நின்றுக்கிட்டு இருந்தவங்க நிற்க முடியல அவங்களால. வெளியில் வந்துட்டு செவத்தோரமாக இப்படி வந்து நான் நின்றுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னா எனக்கு லெஃப்ட் சைடு வந்து சுவர் இருக்குது. அந்த செவரில் சாஞ்சி நின்றுக்கிட்டாங்க. சாஞ்சி நின்றுட்டு உங்கள் பேர் என்னதுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நக்கலாக கேட்க, பேர் என்னன்னு தெரியாமல் தான் நீங்கள் இங்கே வந்தீங்களா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்க, அப்படியே ஒரு ஸ்மைல் அவங்க ஃபேஸில். அடேங்கப்பா சிரிச்சிட்டாங்கப்பா. அது போதும், டே 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 இருடா, ஏன்டா போதுடா விடுங்கடா. ஒரு செகண்ட் சிரிச்சிட்டாங்க. அந்த ஒரு செகண்ட் போதும்ப்பா தப்பிச்சிடா அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் நினச்சி பாருங்க கொஞ்சம், நான் யாருன்னே தெரியாது, அவங்களுக்கு எனக்கு இந்த சம்மந்தமே கிடையாது. ஆனால் நான் போயிருக்கேன், அங்கே பார்த்துருக்கேன், அவங்கள பேசியிருக்கிறேன். அத்தனை பேருக்கு முன்னாடி கிளாஸ் ரூமில் எப்படியும் ஒரு 60-70 பேர் இருப்பாங்க. அவங்கக்கிட்ட போயிட்டு முன்னாடி போயிட்டு நான் எப்படி பேசினேன்னு எனக்கே தெரியல. அதுக்கப்புறமா அவங்க நினச்சிருந்தா என்னை அடிச்சிருக்கலாம், என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கிற, அப்போட வேலையை பார்த்துட்டு அப்படின்னு சொல்லியிருக்கலாம். என்னடா பழக்கம், இதுக்கு தான் நீ உன்னை ஸ்கூலுக்கு ஆச்சு காலேஜுக்கு அனுப்பி விட்டாங்களா அப்படின்னு வந்துட்டு கேட்டிருக்கலாம். இல்லை அவங்க என்னை அசிங்கமாக திட்டியிருந்தா கூட வந்துட்டு ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஆனால் வந்துட்டு ஒரு செகண்ட் ஒரு எல்லாம் பேசி எல்லாம் முடிச்சதுக்கப்புறமா ஒரு ஸ்மைல் ஒன்று பண்ணாங்க. பேர் தெரியாமல் தான் இங்கே வந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஸ்மைல் ஒன்று போதும். அதுக்கப்புறமா எனக்குள்ளே இருந்த அந்த பயம், தயக்கம், வெக்கம் எல்லாமே எங்கே ஓடி ஒளிஞ்சிச்சுன்னே எனக்கு தெரியல. அதுக்கப்புறமா அவங்ககிட்ட பேசினதுக்கப்புறமா ஒரு 20 days நான் அவங்கள பார்க்கவும் இல்லை, பேசவும் இல்லை. எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எனக்கு ஒரு டைமிங்கில் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, அவங்களுக்கு ஒரு டைமில் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அவங்க ஒரு பக்கம் சீனியரு, நான் ஒரு பக்கம் ஜூனியரு. அதுக்கப்புறமா அவங்கள பார்க்கவே முடியல. அதுக்கப்புறமா எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணப்போ ஒரு 20 நாள் கழித்து மறுபடியும் நான் எக்ஸாம் போர்டில் போயிட்டு நம்மளுக்கு எந்த இடத்துல ஹால் போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு செக் பண்ணலான்னு சொல்லிட்டு போகிறேன். கரெக்டாக எதர்ச்சியாக வந்துட்டு நான் எந்த ரோட்டில் அவங்க நடந்து வர்றப்போ வந்துட்டு நான் சைட் அடிச்சு அந்த ஸ்டோன் பெஞ்சில் உட்காந்து பார்த்தனோ அதே ரோட்டில் மறுபடியும் அவங்கள நான் பார்க்குறேன். அவங்க கிளாஸ் ரூமில் இருந்துட்டு வெளியில் வராங்க. நான் வந்துட்டு எக்ஸாம், அந்த கிளாஸ் ரூமுக்கும் எங்களோட கிளாஸ் ரூமுக்கும் நடுவில் தான் வந்துட்டு அந்த எக்ஸாம் ஹால் போர்டு இருக்குது. அந்த போர்டை பார்க்குறதுக்கு பசங்க ஃபுல்லாக கூடி சுற்றி நின்றுட்டு இருந்தானுங்க. நான் என்னோடய ஹாலை பார்த்துட்டு நான் அப்படியே ஏதோ ஒரு ஞாபகத்தில் வந்துட்டு இருந்தேன். பார்த்தா நம்ம சீனியரு எதிர்த்த மாதிரி வராங்க. வந்துட்டு அவங்கள பார்த்ததுமே எனக்கு ஒரே புன்னகை தான், அவங்களுக்கும் ஒரே புன்னகை தான். சரி நான் சிரிக்கிறேன், சரி எனக்கு பிடிச்சிருந்துச்சி, நான் பார்த்தேன், பழகிறதுக்கு ஆசைப்பட்டேன், ஓகே நான் சிரிக்கிறேன், ஓகே. அவங்க என்ன நினச்சாங்க தெரில, நீ பார்த்ததுமே அவங்களும் பல்ல கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு கூட கொஞ்சம் சிரிப்பு வேறு வர ஆரம்பிச்சிருச்சு. கீழே கொண்டு வந்து சிரிச்சுக்கிட்டே அப்புறம் அவங்க பக்கத்துலேயே போயிட்டேன். நான் எப்படி சீனியர் இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்களா அப்படின்ட்டு. நல்லா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மண்டையாட்டுறாங்க. வீட்டில் எல்லோரும் எப்படி இருக்கிறாங்கன்னு கேட்குறேன். வீட்டில் எல்லோரும் நல்லா இருக்கிறாங்க அப்படின்னு. கூட பிறந்தவங்களாம் எத்தனை பேருங்க சீனியர் அப்படின்னு சொல்லி கேட்குறேன். கூட பிறந்தவங்க ஒரு தம்பி ஒருத்தர் இருக்கிறான், அண்ணன் ஒருத்தங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்க சீனியர், எக்ஸாம் ஹால் எனக்கு அங்கே போட்டிருக்குறாங்க, நீங்கள் பார்த்து உடம்பு பார்த்துக்கோங்க. கொடைக்கானல் வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு எங்கள் வீட்டுக்கெலாம் நீங்கள் வரணும் அப்படின்னு நான் சொல்ல, கண்டிப்பாக வந்துடுறேன்,
இத்தனை நாள் பார்க்கலன்னு சொல்லிட்டு கோவப்படாதீங்க. நான் டெய்லி பார்க்கணுன்னு நினச்சிட்டு தான் வருவேன். ஆனால் நீங்கள் தான் சிக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு நான் சொன்னேன்னா, சொன்னதும் சடனாக தலைக்கிட்ட பக்கம் ரைட் சைடு திரும்பிச்சு இப்படி என்னைய பார்த்த மாதிரி. நான் எந்த ரோட்டில் நான் அவங்கள சைட் அடிச்சுட்டு அவங்க நடந்து வரதை பார்த்துட்டு இருந்தனோ, அதே ரோட்டில் நானும் அவங்களும் சேர்ந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்க ஃப்ரெண்டு ஒரு ஃபோன்லேயே பேசிகிட்டே இருந்தாங்களா, அது ஃபோன் பேசுகிற வரைக்கும் இவங்க அவங்க பக்கத்துலேயே நின்று வாய் பார்த்துட்டு இருந்தாங்க. என்னைய பார்த்ததும் இவங்க என் கூட கனெக்ட் ஆகிட்டாங்க. இப்படி அப்படியே நாங்கள் 2 பேரும் சேர்ந்து இப்படி நடந்து வர, அவங்க ஃப்ரெண்டு அங்கேயே நிற்கிறாங்க ஃபோன் பேசிட்டு. நாங்கள் 2 பேரும் இப்படி நடந்து வந்துக்கிட்டே பேசிகிட்டே அப்படியே வரோம். எதுவும் தப்பாக நினச்சிக்கல சீனியர் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நான் அவங்கக்கிட்ட கேட்குறேன். இல்லை, நான் என்ன தப்பாக நினச்சிக்கிறேன், அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் மறுபடியும் சொன்னாங்க. ஒன்றும் இல்லை, பேசணுன்னு ஆசை இருந்துச்சு, பேசினேன், ஃப்ரெண்ட்லி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான், அதனால தான் நான் வந்தேன், பேசினேன், எதுவும் நினச்சிக்காதீங்க சரியா அப்படின்னு சொல்லிட்டு நான் மறுபடியும் அவங்கக்கிட்ட கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணேன். அவங்களும் அதை ஜெனியூனாக எடுத்துக்கிட்டாங்க. எப்படா இப்படிலாம் இந்த மதுரையில் வந்துட்டு இப்படிலாம் பொண்ணுங்க இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா தான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். இப்படிப்பட்டவங்களும் நம்ம இத்தனை நாள் மிஸ் பண்ணியிருக்கிறோமே, பேசாமலே நம்ம வந்துட்டு சும்மா பார்த்துட்டு டைம் வேஸ்ட் பண்ணியிருக்கிறோமே. நம்மளுக்கு ஒருத்தங்களை பிடிச்சிச்சு பேசணும் அப்படின்னு தோணுச்சுன்னா நேராக போய் நின்று பேசணும் போல் தைரியமா அப்படின்னு எனக்கு அதுக்கப்புறமா தான் தோணுச்சு. அப்புறம் அவங்க சீனியர் அவங்க அதுக்கப்புறம் சொல்கிறாங்க, சரி எக்ஸாம் நல்லா பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு சரிங்க சீனியர் நீங்களும் எக்ஸாம் நல்லா பண்ணுங்க. ஃபோன் நம்பரு நானும் கொடுக்கல, அவங்களும் கொடுக்கல, நானும் கேட்கல, அவங்களும் கேட்கல. அப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா, விதின்னு ஒன்று இருந்தால் நம்ம மறுபடியும் மீட் பண்ணலாம் அப்படின்னு மனசுக்குள்ள நான் நினச்சிட்டு, அதுக்கப்புறமா இது பார்த்திங்கன்னா வெறும் வந்துட்டு நான் அவங்கக்கிட்ட பேசின நிமிஷமே ஒரு 10 நிமிஷம்தான். அந்த 10 நிமிஷம் ஃபஸ்ட்டு ஒரு 5 நிமிஷம் அவங்க கிளாஸ் ரூமில், அடுத்த ஒரு 5 நிமிஷம் நான் எந்த ரோட்டில் நான் சைட் அடிச்சேனோ அதே ரோட்டில் டெய்லி நான் அவங்கள இந்த ரோட்டில் தான் நான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்டே நான் சொல்கிறேன் தைரியமாக. ஓஹோ, டெய்லி என்னை இங்கே தான் பார்ப்பீங்களான்னு சொல்லி அவங்களும் கேட்க, இப்போ வரைக்கும் நீங்கள் உங்கள் பேர் என்னன்னு சொல்லவே இல்லையா சீனியர் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கேட்குறேன். மறுபடியும் அவங்க நக்கலாக, உங்கள் பேர் என்னன்னு தெரியாமல் தான் மறுபடியும் என்கிட்ட பழகிட்டு இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி மறுபடியும் அவங்க ஒரு ஸ்மைல் பண்ணுறது. ஆனால் நல்லா சிரித்தாங்கப்பா இந்த டைம். செகண்ட் மீட்டிங்கில் வந்துட்டு சூப்பராக சிரித்தாங்க. சரின்னு சொல்லிட்டு ஓகே இது போதும் எனக்கு. நார்மலாக வந்துட்டு ஒரு பொண்ணு பையன் பேசணும் பழகணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு மனசில் நம்ம எந்த கலக்கமும் தயக்கமும் இல்லாமல் பேசணும் அப்படிங்கிறத நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். அது என் கதையில் எனக்கே ஒரு பாடமாக நான் எடுத்துக்கிட்டேன். என்னோடய வாழ்க்கையில் கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். என்னோடய பயம் தயக்கம் வெக்கம் எல்லாமே வந்துட்டு அதை என்றைக்கு நம்ம ஒதுக்கி வைக்கிறோமோ, அதை ஒதுக்கி வச்சதுக்கப்புறமா தான் நம்ம உண்மையான சந்தோஷமே வந்துட்டு நம்ம வாழ்க்கையில் வரும் அப்படிங்கிறது அதுக்கப்புறமா நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ உங்கள் வாழ்க்கையிலையும் வந்துட்டு இந்த மாதிரி பயம் வெக்கம் தயக்கம் இதெல்லாம் வந்துட்டு இருக்குது அப்படின்னா தயவு செஞ்சு சொல்கிறேன், நீங்கள் உங்கள் டைமை நீங்கள் ரொம்ப வேஸ்ட் பண்ணிகிட்ருக்குறீங்க. நான் இவங்கக்கிட்ட பேசுகிறதுக்கு நான் எடுத்துக்கிட்ட டைம் 25 நாள். 25 நாளில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மீட்டிங் வந்துட்டு அந்த 5 நிமிஷம், அடுத்து லாஸ்ட் 25ஆவது நாள் தான் வந்து செகண்ட் மீட்டிங் நான் அவங்கக்கிட்ட பேசினேன். ஆனால் அவ்வளோ சந்தோஷமாக அவ்வளோ சிரிச்சுக்கிட்டே என்கிட்ட பேசுகிறாங்க. நானும் அவங்ககிட்ட சிரிச்சுக்கிட்டே ஜாலியாக நான் பேசுகிறேன். அந்த 25 நாள் எனக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த ஒரு பயம் தயக்கம் வெக்கம் இதெல்லாம் வந்துட்டு போகிறதுக்காக நான் எடுத்துக்கிட்ட டைம்னு வச்சுக்கலாம். என்னோட குணம் அதுக்கப்புறமா தான் எனக்கே நான் தெரிஞ்சுக்கிச்சு. ஸோ நான் எவ்வளோ வந்துட்டு தயக்கமாக இருக்கிறேன், எவ்வளோ நான் வெக்கத்தில் இருக்கிறேன், எவ்வளோ பயத்தில் இருக்கிறேன் ஒருத்தங்கக்கிட்ட பேசணும் பழகணும் அப்படின்னா. அதுக்கப்புறமா தான் நான் புரிஞ்சிச்சு, ரியலாகவே நான் ஃபீல் பண்ணேன். வாழ்க்கையில் நம்ம சந்தோஷமாக இருக்கணும்னா ஃபஸ்ட்டு வந்து பயம் தயக்கம் வெக்கம் இதெல்லாம் விடணும் அப்படின்ட்டு. உங்கள் வாழ்க்கையிலையும் வந்துட்டு வெக்கம் தயக்கம் பயம் இதெல்லாம் இருந்துச்சுன்னா சுத்தமாக அதை வந்துட்டு மறந்துட்டு உங்களுக்கு பிடிச்சதை பண்ணுங்க. ஆனால் நன்மையானதை தேடுங்க, நல்ல விஷயத்தை தேடுங்க. யாருக்கிட்டேயும் தப்பான விஷயமா
தப்பான அணுகுமுறையாக போகாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க மூலயமா அவங்க வந்துட்டு ஒவ்வொரு ஃப்ரெண்ட்ஸும் ஒவ்வொரு மைண்ட் செட்டில் இருப்பாங்க. அது நல்ல ஃப்ரெண்ட்ஸுகளோடு சேர்ந்து பழகுங்க, நல்ல பசங்களோட சேர்ந்து பழகுங்க. எவ்வளவோ பசங்க வந்துட்டு எதுக்கோ அடிக்ட் ஆகிட்டு இருக்கிறாங்க. அந்த அடிக்டாக இருக்கிற பசங்க மூலயமா நீங்கள் போய் எந்த பொண்ணோட வாழ்க்கையும் சீரழிச்சிடாதீங்க. பொண்ணுங்க எல்லாருமே வந்துட்டு நம்மளுக்கு உயிர் கொடுத்த கடவுள்னு நினச்சிக்கோங்க. நம்ம நாடு வந்துட்டு பார்த்திங்கன்னா பெண்களை சாமியாக வணங்குற நாடு. அந்த பெண்களை நாம தான் வந்துட்டு சாமியாக நினச்சி ஒவ்வொரு நிமிஷமும் அவங்கள நம்ம பூஜிக்கணும். அதை மனசில் வச்சுட்டு ஒவ்வொரு ஆண்களும் பெண்கள் மேலே வந்துட்டு நம்பிக்கை வைங்க, அன்பு வைங்க. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் நடந்துக்கோங்க. எந்த பொண்ணாக இருந்தாலும் உங்கள் பின்னாடி வருவாங்க, எந்த ஆம்பளையாக இருந்தாலும் உங்கள் பின்னாடி வருவாங்க. அன்பு தாங்க எல்லாமே. என் மனசில் ஒரு அன்பு இருந்துச்சு. அந்த அன்பை நான் வந்துட்டு சேர்க்கறதுக்கு எனக்கு இத்தனை நாள் ஆச்சு. இந்த மாதிரி நம்மளை வந்துட்டு நம்ம கூட பேசுகிறதுக்கும் பழகிறதுக்கும் இது வந்து என்னோடய ஃபீலிங்கிலேருந்து நான் சொல்கிறேன். இதே ஃபீலிங் பொண்ணுங்களும் வந்துட்டு பசங்க கூட பேசுகிறதுக்கு ஏங்குவாங்க. இவ்வளோ அழகாக இருக்காங்களே, பேசணும் போல தோணுதே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் நினச்சி பேசுவாங்க, பழகுவாங்க. அது எதையும் தப்பான விஷயத்துக்கு நீங்கள் அடி எடுத்து போகாமல் உங்களுக்குள்ளே இருக்கிற அன்பை மட்டும் நீங்கள் வந்துட்டு காட்டுங்க. தப்பான விஷயத்துக்கு நோக்கி என்றைக்குமே நகர்ந்து போகாதீங்க. அது என்றைக்குமே நிலைக்காது. அன்பு ஒன்று தான் சாகாதது. அந்த அன்பு கடைசி வரைக்கும் அன்பாகவே இருக்கணும் என்றைக்குமே. அது துரோகமாக மட்டும் மாற்றிடாதீங்க. உங்களை நான் கையெடுத்து கும்பிடுறேன். இந்த கதையை நான் சொன்னது வந்துட்டு உங்களுடைய பயமும் வெட்கமும் துக்கமும் போகிறதுக்காகத்தான். என்னோட கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். நான் வந்துட்டு இதை சொல்லாமலும் இருந்திருக்கலாம். நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, எவ்வளவோ பேர் இப்போ வந்துட்டு லவ் பண்ணிட்டு ஜாலியாக சுற்றிட்டு இருப்பாங்க. அதுகளெல்லாம் நீங்கள் பார்ப்பீங்க, வெக்ஸ் ஆவீங்க. என்னடா அவன் மட்டும் ஜாலியாக பொண்ணுங்களோட சுற்றுறான், இவன் மட்டும் பசங்களோட சுற்றுறான். இல்லை பொண்ணுங்களை நான் சொல்கிறேன். பொண்ணுங்க வந்துட்டு பசங்களை பார்க்கும்போது அந்த பையன் பாரு எவ்வளோ அழகாக அந்த பொண்ணு கூட ஜாலியாக சுற்றுறான், பேசுகிறான், நம்மளால் பேச முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணலாம். அந்த ஃபீலே வேணாம் உங்களுக்கு, சரிங்களா? உங்களுக்கு ஒருத்தங்களை பிடிக்குதா, அவங்க கூட பேசணும்னு தோணுதா, அந்த என் ஃப்ரெண்டு சொன்னதை தான் நானும் உங்களுக்கு சொல்கிறேன். உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க அப்படின்னு நினச்சிட்டு தைரியமாக போய் பேசுங்க. ஆனால் அவங்க நல்லவங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க. எத்தனையோ பொண்ணுங்க வாழ்க்கை சீரழியுது, எத்தனையோ பசங்க வாழ்க்கை சீரழியுது. அந்த லிஸ்ட்டில் நீங்களும் போய் தானாக தலையை விட்டுறாதீங்க. எதுவுமே வந்துட்டு ஆழம் பார்த்து தான் காலை விடணும்னு சொல்லுவாங்க. காலை விட்டுட்டு அதுக்கப்புறமா ஆழம் பார்க்கக்கூடாது. என் மக்களே, புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஸோ தம்பி, தங்கச்சி, அண்ணன், அக்கா, யார் இந்த வீடியோ கேட்டாலும், யார் இந்த கதையை கேட்டாலும் உங்கள் மனசுக்குள்ளே வச்சுக்கோங்க, சரிங்களா? உங்களுக்கு பிடிச்சவங்க உங்கள் தம்பி தங்கச்சிக்கும் இந்த கதையை சொல்லுங்கள். நார்மலாக வந்துட்டு எல்லார் மனசுக்குள்ளேயுமே வந்துட்டு ஒரு பையன் ஒரு பொண்ணு மேலே ஒரு ஈர்ப்பு இருக்கும், ஒரு பொண்ணு ஒரு பையன் மேலே ஈர்ப்பு இருக்கும். அந்த ஈர்ப்பு நல்ல ஈர்ப்பாக இருக்கணும், நன்மையானதை நோக்கி போகணும். அதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. என்றைக்கும் உங்களுக்கு உண்மையிலேயே ஒரு பொண்ணை பிடிச்சிருக்குது, அந்த பொண்ணை தான் நீங்கள் லவ் பண்ணணும், அந்த பொண்ணை தான் நீங்கள் வந்து கல்யாணம் பண்ணணும் அப்படின்னா டைரெக்டாகவே நீங்கள் போய் பேசுங்க. அவங்கள பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஃப்ரெண்டாக பழகிட்டு அதுக்கப்புறமா நான் உன்னை கல்யாணம் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லாதீங்க. எடுத்ததுமே நீங்கள் ஸ்டார்டிங்கில் ஓப்பன் பண்ணிடுங்க. இந்த மாதிரி நான் வந்துட்டு உன்னை பிடிச்சிருக்குது, ஒருத்தவங்க உங்களுக்கு பிடிக்குது அப்படின்னா ஃப்ரண்ட் பேஜை மட்டும் பார்த்துட்டு நீங்கள் ஓகே பண்ணாதீங்க. அவங்க பேக் பேஜையும் பார்த்துட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். எல்லாத்தையுமே நாணயத்துக்கு ரெண்டு பக்கம் இருக்குது. ஒரு பக்கம் நாணயத்தோட மதிப்பு இருக்கும், இன்னொரு பக்கம் நாணயத்தோட வரலாறு இருக்கும். யாரோட வரலாறும் தெரியாமல் காலெடுத்து வைக்காதீங்க. இது என்னோட பெஸ்ட் அட்வைஸாக இருக்குன்னு எடுத்துக்கலாம், இல்லை இந்த சாம்சனோட தாட்ஸாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ லவ் யூ,
லவ் யூ, லவ் யூ. என்னோட சேனல் கொஞ்சம் டவுனாக தான் இருக்குது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதை அப் பண்ணி விடுங்க. ஸோ நன்றி, நன்றி, நன்றி.